ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம அக்ஷய பாத்திரம் குக்கிங் சேனலில் பருப்பு தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு போலி ஸ்டாலில் கூட இந்த மாதிரி பருப்பு தேங்காய் சேர்த்து போலி பண்ணி தரமாட்டா. பருப்பு போலி தனியாக இருக்கும், தேங்காய் போலி தனியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் உங்களுக்கு கடையில் வாங்கும்போது அவள் கண்டிப்பாக மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாள். ஆனால் நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அதுவும் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு. இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ விண்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக அந்த இழுக்காது மைதா மாவு மாதிரி, இல்லைன்னா கோதுமை மாதிரி ஹார்டாகவும் இருக்காது. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு எப்படி இப்போ செய்யணும் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் கூட மாவு இல்லை. உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த பூர்ணம் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு ஒரு 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உள்ளே உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும், வெளியில் கருகாமல் இருக்கும். இப்போது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி கொடுத்து நல்லா செவந்து வரணும். கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரி செவக்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் கெடாது. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அப்புறம் திருப்பியும் தண்ணி விட்டு நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சுருப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போது இதை நம்ம மிக்சியில் அரைக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போது நான் இந்த சைஸில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வெல்லம் ஒரு 400 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த தேங்காயை நம்ம பல்லாக போட்டு மிக்சியில் முதல்ல இந்த மாதிரி துருவிக்கலாம். இந்த ஓரளவுக்கு கோஸாக துருவினதுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டுடுறோம். போட்டுட்டு இதை நம்ம முதல்ல நல்லா அரைச்சிக்கணும். இந்த கடலைப்பருப்பும் தேங்காயும் சேர்ந்து மசியணும். இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி கொடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் 400 கிராம்ஸ் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே போட்டு நான் அரைச்சிடுறேன். இதில் மண் இல்லாத நல்ல வெல்லம் இது, அதனால் டைரெக்டாக போட்டு அரைச்சிடுறேன். அப்போ நமக்கு சீக்கிரமாக பூர்ணம் ரெடி ஆகிடும். இப்போ இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பருப்பு தேங்காய் ரெண்டையும் சேர்த்து அரைச்ச விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு இதை நம்ம குக் பண்ணணும். ஏன்னா இது நல்லா ஒன்றா திரண்டு வரணும் உங்களுக்கு. அப்போ தான் ஒட்டாமல் வரும் நமக்கு போலி பண்ணும்போது. இப்போது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டு நீங்கள் பொறுமையாக இதை குக் பண்ணணும். இது மாதிரி புது வீடியோஸ் நான் நிறைய போட்டுருக்கேன் சேனலில். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே அப்டேட் ஆகும். என்னோடய சேனல் அக்ஷய பாத்திரத்தை கட்டாயம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளறிண்டே இருக்கணும். பொறுமையாக பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டிப்பட்டு நல்லா திரண்டு வந்துடும். இப்போ இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவையில்லை. நம்ம முதல்ல சேர்த்த 2-3 ஸ்பூனே போகும். சும்மா அது கூட வாசனைக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆறினதுக்கப்புறம் உருட்டி போலி தட்டுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை நல்லா உங்களுக்கு ரெடியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் ஏலப்பொடி ஆட் பண்ணுறேன். இதில் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் திருப்பியும் ஒரு வாசனைக்காக மேலே நெய் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஆற வைக்கணும். இப்படியே இந்த பாத்திரத்துலேயே ஆற வச்சுக்கலாம். இது உங்களுக்கு நல்ல உருட்டுற பதத்துக்கு வந்துடும். நீங்கள் கையில் இப்போது சூடாக இருக்குது, நீங்கள் உருட்டி பார்த்தேன்னா உருட்ட வரணும், அவ்வளோதான். இது ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி உருட்டை வந்தால் போகிறோம். ஆறினதுக்கப்புறம் நல்லாவே உங்களுக்கு உருட்டை வரும், கையில் ஒட்டாது. இப்போது நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 100 கிராம் கோதுமை மாவு எடுத்துகிட்டு ஒரு சின்ன சிட்டிக்கை உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது தான். அப்புறம் ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை முதல்ல நம்ம பிசறிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஆனால் கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு
போலி வந்து தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக மாவு பிசைஞ்சேன்னா உங்களால் தட்ட முடியாது. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கையில் ஒட்டுற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் ஊற நம்ம எண்ணெய் விட்டுருக்கிறதுனால கையில் ஒட்டவே ஒட்டாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம். இப்போ இது மேலே லேசாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம நல்லா அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, காயாமல் இருக்கிறதுக்கு மாவு இப்படி மேலே நெய் விட்டுட்டோம்னா காயாது. நல்லா இது பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 1 hour 2 hours ஊற வைக்கணும். நல்லா ஊறினா தான் இந்த மாவு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பூரணம் நல்லா ஆறிடுத்து. நான் உருட்டி காமிக்கிறேன். கையில் துளி கூட ஒட்டலை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. இதை மாதிரி உருட்ட வரணும். அப்போ தான் பூரணம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதோடு இல்லாமல் உங்களுக்கு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி கூட இந்த மாதிரி பருப்பை நல்லா வறுத்துட்டு செய்யும்போது இந்த பூரணம் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாவு மட்டும் நீங்கள் அந்த சமயத்தில் ரெடி பண்ணி நீங்கள் போலி தட்டிக்கலாம். ஒரு 2 hours மாவு ஊறினா போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு வாழை எடுத்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட ஆயில் கவரோ இல்லைனா பால் கவரோ எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையில் தட்டும்போது ரொம்ப நல்லது. அதனால் நான் இதில் பண்ணுறேன். இப்போது இதுக்கு தேவையான நெய்யும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது நம்ம பூர்ணத்தை ஒரு பெரிய லெமன் சைஸு உருட்டிக்கலாம். நல்ல பெரிய லெமன் சைஸாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு சைஸ் கூட வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக வந்துடும். நான் கொஞ்சம் சின்னதாக தான் தட்டுவேன். அதனால் பெரிய லெமன் சைஸ் எடுத்துக்கேன். முதல்ல இலையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாவு எடுத்துக்கணும். மாவு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மாவு இருந்ததுன்னா அந்த ஸ்வீட்னஸே தெரியாது. உங்களுக்கு பூரணம் கம்மியாக இருக்கும். மாவோட டேஸ்ட்டு தான் வரும். இப்போ இதை நல்ல பொறுமையாக எல்லா பக்கமும் அந்த பூரணம் கவர் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மூடிடணும். கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அதை அங்கே. ஏன்னா நான் கம்மியாக எடுத்துட்டுருக்கேன். நிறைய எடுத்துட்டா அந்த டேஸ்ட் பிடிக்காதுங்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு பண்ண வரலைன்னா கொஞ்சம் மாவு கூட எடுத்துக்கோங்க. எனக்கு பண்ணிட முடியும். இப்போது நான் வந்து இதை வந்து இலையில வச்சுட்டு லேசாக மேலே ஒரு ட்ராப் நெய் விட்டுட்டு அப்புறம் அப்படியே நான் வந்து மணிக்கட்டால் தட்டுவேன். கை விரலால் தட்ட மாட்டேன். விரலாக தெரியும். அப்படி இல்லாமல் இது நல்ல ஈவனாக உங்களுக்கு ரவுண்டாக நல்ல ஸ்மூத்தான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி மணிக்கட்டால் தான் தட்டுவேன். தட்டிட்டு இப்போ பாருங்கள், நல்லா அழகாக ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம இதை எடுத்து போட வேண்டியதான். இப்போ ஈஸியாக இது மாதிரி எடுக்க வந்துடும். நம்ம நெய் தடவி இருக்கிறதுனால இலை தானே, அதனால் ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லில் நல்லா காஞ்சிட்டு இப்போ நெய் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 முட்டை நெய் போட்டுட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம இதை பண்ணி வச்சுருக்கிற போலி அதில் போடணும். ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட தீஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்ததை ரெடி பண்ணலாம். பாருங்கள், மாவு இந்த நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் பண்ணி ஆகணும். நீங்கள் பண்ணி ரெடியாக வச்சுட்டுலாம் போட முடியாது. ஏன்னா அப்போ வந்து அது போலி வந்து சரியாக வராது, ஒட்டிக்கும். அதனால் அப்பப்போ பண்ணி உடனே நீங்கள் கல்லில் போட்டுடணும். ஒரு இது ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்தது பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். அப்படி தான் மொத்தமாக பண்ணி வச்சுக்க முடியாது. இப்போ பாருங்கள், இந்த ஒரு பக்கம் நல்லா செவந்தெடுத்து கொஞ்சம் செவந்து வந்திருக்கு இல்லையா? இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல நெய் போட்டுடலாம். மேல் பக்கம் போட்டுட்டு இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்ததை நம்ம தட்டிக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்த பக்கமும் திருப்பிட்டு கொஞ்சம் நெய் போடுறோம் திருப்பியும். இப்போது இது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறதுனால பொறுமையாக அது ஆகும். அதனால் செவந்து வரணும். அதுக்குள்ளே நம்ம இந்த போலியை தட்டி வச்சுக்கணும். இது மாதிரி ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா தான் பண்ண முடியும். 2 பேர் பண்ணணும். இல்லைன்னா ஒத்தராகவே இந்த மாதிரி கரெக்டாக அந்த டைம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது நான் லைட்டாக நெய் போட்டு எப்படி தட்டுறேன்றதை பார்த்துக்கோங்க. நான் இந்த கை அந்த பாமோட எட்ஜால் தட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரவுண்டாக ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். விரலால் தட்டினா விரலாக தெரியும். அதனால் நான் இப்படி தான் தட்டுவேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக ரவுண்டாக ரெடி ஆகிடுது. இப்போது அதுக்குள்ளே இது பாருங்கள், இது நல்லா செவந்துடுத்து. இந்த பக்கம் நல்லா செவந்துடுத்து. அந்த பக்கமும் நம்ம செக் பண்ணலாம். நல்லா செவந்துடுத்து. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு அதை மடிச்சுட்டு நம்ம எடுத்து பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஆறினாலும் நல்லாயிருக்கும். சூடாக நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே சூடாகவே பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இது ரெடியாக இருக்கு இல்லையா? இப்போ அடுப்பு காலியான உடனே நம்ம இதை எடுத்து போட்டுடணும். ரொம்ப நேரம் வச்சோன்னா இலையில் ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா கல்லில் போய் ஒட்டின்றோம். அதனால் நம்ம ரொம்ப நேரம் வைக்க முடியாது. அப்பப்போ பண்ணி அப்பப்போ நம்ம
அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்க, இப்போ அதை கல்லில் போட்டாச்சுல, அடுத்ததுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்படியே தான் நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் செவந்து நல்ல இந்த போளி ரெடி ஆகிடுத்து. இந்த போளி வந்து டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கடையில் கூட உங்களால் வாங்க முடியாது. பருப்பு தேங்காய் ரெண்டையுமே சேர்த்து போட்டு நம்ம பண்ணுறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட இல்லை, கோதுமாவில் பண்ணுறோம். ரொம்ப ஹெல்த்தி, தைரியமாக எல்லோரும் சாப்பிட்லாம். இதை கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் சொல்லுங்க. இது பாருங்க, எவ்வளோ நல்ல ஜம்மன கோல்டன் கலரில் அப்படியே நெய் மின்ன ரெடி ஆகிடுது. இதில் நம்ம லேசாக மேலாக நெய் விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். வயசானவா கூட ஈஸியாக சாப்பிட்லாம். இந்த போளி கடித்து சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கோ. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஹாப்பி குக்கிங்.